47 வருஷம்னா சும்மா கிடையாது. ஒரு ஜென்ரேஷனே தாண்டி வந்துருச்சு. அந்த ஜென்ரேஷன்லாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த லுக்கு வந்து ரொம்ப 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 கரெக்டாக ஆப்டான மாதிரி இந்த லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது காட்ஃபாதர் மாதிரி இருக்குமா, இல்லை ஒன்ஸ் அப்பான் அ டைம் அமெரிக்கா அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நெல்சன் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் குக் பண்ணியிருக்காருங்க. ப்ரொமோ பார்க்கும்போது தெரியுது. எனக்கும் இந்த 1000 கோடி, இது 800 கோடி, இது இந்திய சினிமாவை தூக்கி நிப்பாட்ட போகுது, உலக சினிமா திரும்பி பார்க்க வைக்க போகுதுன்னெலாம் வேண்டாம். ரஜினி, கமல் அப்படிங்கிறவங்க கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தங்க. இந்த 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. ப்ரொமோ பார்க்கும்போது இந்த ஆரா வந்து அப்படியே தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு படமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது இருக்குன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஏகப்பட்ட இடங்களில் நிறையா சிக்னேச்சருக்கான அந்த பெல்ட்டில் ஆரம்பித்து அவங்க போடுற அந்த அந்த ஓவர் கோட்டு மற்ற விஷயங்கள், அவங்க யூஸ் பண்ணுற அந்த வாட்ச் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன குறியீடு வச்சுருக்காரு. ஸோ படத்துலையும் ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஸோ கமல் சார், ரஜினி சார் படங்களில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவங்க சகலகலா வல்லவனாக இருக்கட்டும், பொல்லாதவன், அந்த டைட்டில் தான் அந்த மொத்த படத்தோட கதையாகவே இருக்கும். அந்த கேரக்டரோட இது, இப்போ அலெக்ஸ் பாண்டியன் எல்லாமே அந்த இதோட சேர்த்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பாங்க அப்படின்றது தெரியல. இப்போது ரஜினிக்கு 3 முகம்னா அதில் ஒரு 3 கேரக்டர் வருவாங்க. இவங்க இப்படிலாம் இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க, அப்படி மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கமல் சாருக்கு ஒரு படத்தை டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப யோசித்து யூனிக்காக வைப்பார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன டைட்டில் இருக்குன்றது எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. ஒருவேளை இவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வைப்பாங்க. நிறையா சொல்கிறாங்க, நிறையா இதில் லீக்காக சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் போக மாட்டாங்க. இப்போ உத்தம வில்லன்னு ஒரு டைட்டில் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆல்ரெடி படம் வந்துருச்சு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது 2 பேருக்கும் சேர்ற மாதிரி, ஒருத்தர் வந்து ஹீரோ, ஒருத்தர் வில்லன்னா அதுக்கேற்ற மாதிரி வைப்பாங்க. நண்பர்கள்னால் அப்படி வைப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொமோ பார்க்கும்போது எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல.